வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் சாலை மறியல். 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போராட்டம். பெரியகடை காவல் நிலையத்தில் ஜெராக்ஸ் மிஷினை எலிகளிடமிருந்து பாதுகாக்க இரும்பு கூண்டு அமைத்துள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஊர்காவல் படையினருக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 26வது தொகுப்பில் நிலுவையில் இருந்த 29 நபர்களுக்கு ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும், நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்னாள் ராணுவ வீரர்கள் 6 நபர்களுக்கு காவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கடற்கரையோர மீனவ கிராமங்களான சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனகசெட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் மழை மற்றும் புயல் காலங்களின் போது கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்குள்ள வீடுகளில் கடல் நீர் உட்புகுவதால் மீனவர்களின் படகுகள் மற்றும் வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்படுகின்றன. இதனை தடுக்க அப்பகுதியில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டும் பணிக்கான பூஜை போடப்பட்டது. ஆனால் 6 மாத காலம் ஆகியும் கற்கள் கொட்டப்படவில்லை. இதனை கண்டித்து 4 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற மறியல் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காமல் போராட்டத்தை கைவிட மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் நேரில் வந்து 1 வாரத்தில் கற்களை கொட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மீனவர்கள் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், 2வது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்ட போராட்டம் நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிங்கம் கட்டையில் நடைபெற்றது. முன்னதாக நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். இப்போராட்டத்தில் ஆதி திராவிடர் நலன் அணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ராஜேந்திரன், ஜெயப்பிரியா, கோகுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார். மாநில செயலாளர் பரந்தாமன் வரவேற்புரை ஆற்றினார். கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜன் நோக்க உரையாற்றினார். கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முயற்சி எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் எழுச்சி உரையாற்றினார். கழகத்தின் மாநில தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன உரையாற்றினார்.
மாநில செயலாளர் சிவகுமாரன், மாநில இணைச் செயலாளர் இளங்கோவன், தனஞ்சயன், இதயவேந்தன், கலியபெருமாள், கோமதி, சுலோச்சனா, வசந்தா, தேவராசு, ஜெயப்பிரியா, ராஜேந்திரன், மீனவரணி தலைவர் சந்திரன், ரகோத்தமன், கோகுல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் இறுதியில் பன்னீர்செல்வம் நன்றியுரை ஆற்றினார். மேலும் இப்போராட்டத்தில் மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர். பெரியகடை காவல் நிலையத்தில் போலீசார் ஜெராக்ஸ் மெஷினை எலிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள இரும்பு கூண்டு அமைத்துள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதியான நேரு வீதியில் பெரியகடை காவல் நிலையம் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் காவல் நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் கட்டிடத்தின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளது. இதனிடையே இரவு நேரங்களில் காவல் நிலையத்திற்குள் எலிகள் புகுந்து கணினி, போன் வயர், ஜெராக்ஸ் மிஷின் வயர் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை சேதப்படுத்தி விடுகின்றது. இந்நிலையில் எலி தொல்லையில் இருந்து ஜெராக்ஸ் மிஷினை பாதுகாக்கும் வகையில் இரும்பால் செய்யப்பட்ட கூண்டை போலீசார் செய்துள்ளனர். பகல் நேரங்களில் திறந்து வைத்தும் இரவு நேரங்களில் கூண்டு போட்டு மூடியும் வைக்கின்றனர். காவல் நிலையத்தில் உள்ள ஜெராக்ஸ் மிஷினை எலியிடமிருந்து பாதுகாப்பதற்காக வித்தியாசமான முறையில் இரும்பு கூண்டு செய்து காவலர்கள் வைத்துள்ளதை காவல் நிலையத்திற்கு வருபவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். வண்ணார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி புதுச்சேரி வண்ணார் சமுதாய கூட்டமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வண்ணார் சமுதாயத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் சலவையாளர் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் கலியபெருமாள், வண்ணார் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையான வண்ணார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பலகட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வண்ணார் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கலியபெருமாள், வாழ்வாதாரம், சட்ட பாதுகாப்பு, கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வண்ணார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு செயலாளர் சிவகுமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், சட்ட ஆலோசகர் சிவசங்கர், துணைத் தலைவர்கள் லதா பெருமாள், பிரபுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள கருமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சொத்துக்களை வெளிநபர்களுக்கு வாடகைக்கு விடப்படுவதை தடுக்க கோரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு சொந்தமாக இடங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ளது. இதனை கோவில் நிர்வாகம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு வாடகைக்கு விடாமல் வெளியூரைச் சேர்ந்தவர்களுக்கு வாடகைக்கு விட்டதாக அப்பகுதி மக்கள் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை பொதுமக்கள் செந்தில் தலைமையில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இதில் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் உலாவும் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் வெங்கடேசன், கான்ட்ராக்டர் ராமதாஸ், தேவசெல்வம், பாலமுருகன், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள வைஸ்மென் பள்ளியில் மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் உள்ள வைஸ்மென் பள்ளிக்கு புதுவை அரசு கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும் மாணவர்களுக்கான மிதிவண்டி, மடிக்கணினி மற்றும் மழையங்கி ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு
மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் எதிர்வரும் பருவமழை காலத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 26,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் முத்தியால்பேட்டை பகுதியில் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்துள்ள யூ வடிவ கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்மூடி அமைப்பதற்காகவும், மேலும் பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரத்தில் பழுதடைந்துள்ள இணைப்பு கற்கள் பகுதிகளை சீரமைத்து புதியதாக இணைப்பு கற்கள் அமைக்கவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நிதி ஒதுக்கி அதற்கான பூமி பூஜை முத்தியால்பேட்டை பெருமாள் நாயுடு வீதி, பெல்கிஸ் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர். சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார். முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமையுரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்த மாணவி வர்ஷாவை கௌரவித்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு கையேடு, அடையாள அட்டை, இடைப்பட்டை, தகைசால் முத்திரை ஆகியவற்றை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகள் இடையே சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரியாமணி, ஆசிரியர் மாணிக்கவேலு தொகுப்புரையும் சடகோபன் நன்றியுரையும் ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் ஸ்வச்தா ஹி சேவா துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சிறப்பு துப்புரவு பணிகளை திருபுவனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கொடியசைத்து துவக்கி வைத்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்டார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரியாமணி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு துப்புரவு பணிகளை ஆணையர் மேற்பார்வையில் தனியார் நிறுவன ஊழியர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பலர் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேளாண் இடுபொருள் தயாரிப்பு பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் தவளக்குப்பம் சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் சார்பாக சுய உதவி குழு பெண் உறுப்பினர்களுக்கு இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு பற்றிய 7 நாள் பயிற்சியின் துவக்க விழா வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் தலைமை தாங்க சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ் முன்னிலை வகித்தார். முன்னதாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கலைமதி அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் இணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பேசிய சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் நிறுவனர் அக்ரி கணேஷ், இந்த வேளாண் இடுபொருள் பற்றிய 7 நாட்கள் பயிற்சி மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி என்றும், இதில் பங்கேற்று தாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்றும், மேலும் மகளிர் தொழில் முனைவோரின் முக்கியத்துவம் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் பவானி, விரிவாக்க அலுவலர் கார்த்திகேயன், பிளாக் ஆங்கர் சாந்தமூர்த்தி, துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் வேளாண் அபிவிருத்தி மையத்தின் ஊழியர்கள் ஜெயலட்சுமி, மணிகண்டன், வினிதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி ஒதியம்பட்டு, உத்தரவாகினிப்பேட், சுல்தான்பேட், மணவெளி, GN பாளையம், வில்லியனூர், மூர்த்தி நகர், அனந்தமால் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார். இதில் சமூக நலத்துறை திட்ட அதிகாரி ஆறுமுகம்,
நல அதிகாரி கருணாநிதி, பாலாஜி, மேரி, முனியம்மாள் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7000 ரூபாய், 1 பவுன் 56,000 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீர் சாலை மறியல், 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போராட்டம். பெரிய கடை காவல் நிலையத்தில் ஜெராக்ஸ் மிஷினை எலிகளிடமிருந்து பாதுகாக்க இரும்பு கூண்டு அமைத்துள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.